இது மெயினாக எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த சேக்ரல் போன், பட்டக்ஸ் போனு, அதுக்கு கீழே அந்த முதுகெலும்போட கடைசி முள்ளெலும்பு, டெயில் போன், இதுதான் காக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வலி யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் தான் அதிகமாக வருது. பெண்களுக்கு வந்து அதிகமாக வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வீட்டில் வேலை செய்கிறாங்க, டக்குன்னு ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. ஒரு படிக்கட்டு ஏறி இறங்கி வந்துட்டு இருப்பாங்க, ஒரு துணியை கையில் கொண்டாந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, கால் வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. ஸோ மெயினாக அந்த வீட்டு ஒர்க் பண்ணுறதுனால தான் மெயினாக அந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. விழுகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம டக்குன்னு கையை ப்ரொடெக்ட் பண்ணிடுவோம். கீழே போய் லேண்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே போய் இடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டக்ஸோட கடைசி பெயின். ஏன்னா அந்த பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த இடுப்பு வலிக்கெலாம் நம்ம பெல்ட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடைசியில் இருக்கிற பெயினுக்கு நம்ம பெல்ட்டும் போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பெரிய அளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ இதைய முறையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை சில தவிர்க்கிற முறைகள் இருக்குது, தடுப்பு முறைகள், தவிர்க்கு முறைகள் இருக்குது. அதை முறையாக கையாண்டிங்கன்னா வலி நன்றாக குறைஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன். இதுக்கு மெடிசன் கொடுத்தாலும், ஆயின்மெண்ட் போட்டாலும், இன்ஜெக்ஷன் போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் குறையும். அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும்னா அது வந்து அடிபடாமல் இருக்கணும். ஃபர்தராக வந்து அதற்கு மேலே அந்த இடத்துல அழுத்தமாகாமல் இருக்கணும். எப்படி அது உட்கார்ந்தோம்னா அது அழுத்தமாயிடும், அது மறுபடியும் வந்து அதை ஒட்டுறது மறுபடியும் கிழிஞ்சிடும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி பெயின் வந்து குறையிறதே கிடையாது. இதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுங்களா, இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு அப்படிலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைம்மா. இது சிம்பிளான முறையில் தான் சரியாகணும். இதை கரெக்டாக கடைபிடிக்கணும். நானும் கரெக்டாக பண்ணுறேங்க, ஆனாலும் குறைய மாட்டேங்குதுங்கிறது தான் இதோட மெயினான பிரச்சனை. இது எதனால் மெயினாக வருதுன்னா, முக்கியமாக வந்து ஸ்லிப் ஆகிறது. அதுலேயும் மெயினாக வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் வீட்டில் வேலை செஞ்சுருக்கிறப்ப ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் விழுகிறது. இதுதான் மெயின். ரெண்டாவது, ஆண்களுக்கு மற்ற இடத்துல வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன, ஒரு பைக்கில் போயிட்டுருப்பாங்க, இந்த ரோடு எங்கேயாவது குழி ஒன்று வச்சுருப்பாங்க, டக்குன்னு குழியில் இறங்கும், டம்முன்னு அடிக்கும், அப்போ வரும். ரெண்டாவது, ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு ஏறி இறங்குவாங்க, ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயினாக வரும். அப்புறம் வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, சடனாக ஒரு சீட் பிரேக்கர் போடுறப்போ மேலே ஏறி இறங்குறப்போ கடைசி சீட்டில் உட்காந்துருப்பாங்க, தூக்கி அடிக்கும். ஸோ அப்போ கீழே இறங்கி விடுவாங்க. அதுலேருந்து என்னால் நடக்கவே முடியலைங்க. நடக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதுக்கோ நிற்பதற்கோ பிரச்சனை இருக்காது. உட்கார்ந்தாலும் உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் பிரச்சனை இருக்கும். இது வந்து அந்த சாதாரண இடுப்பலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கீழே குனிய முடியாது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழே டெயில் போன் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா தான் பிரச்சனை. உட்கார்றப்போ உட்காந்து எந்திரிக்கிறப்போ பிரச்சனை இருக்கும், நிற்கிறப்போ குனியிறப்போ ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து அந்த லோவர் பேக் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகு ஜவ்வு ப்ராப்ளம்னாலேயோ சதைப்பிடிப்புனாலேயோ வர்ற வலிக்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இது. இதுக்கு அதுபோக மற்ற காரணங்களில் நிறைய காரணங்கள் இருக்குது.